அட போம்மா! எப்ப பார்த்தாலும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி. இத தவிர வேற என்ன சட்னி செய்ய தெரியும்? இட்லி, தோசைக்கு எப்ப பார்த்தாலும் போரு அப்படின்னு சொல்றாங்களா? இந்த சட்னி ஒரு தடவ செஞ்சு குடுங்க. இந்த சட்னில பார்த்தீங்கன்னா, தேங்காயும் யூஸ் பண்ணல, வெங்காயம், தக்காளின்னு எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனா குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அப்படி என்ன சட்னி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்னி பார்த்துரலாம். ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதுல உரிச்ச வெள்ள பூண்டு இருக்கு இல்லையா? அது சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் சேர்த்துக்கங்க. சரியா இருக்கும். இது வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம, அப்படியே வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி விட போறோம். நல்ல கலர் மாறிறணும். அப்பதான் உங்களுக்கு இந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. நீங்க வெள்ள பூண்ட வந்து பச்சை வாசனை இல்லாம செஞ்சீங்கன்னா, எதுவுமே நல்லா இருக்காது. அதனால நல்லா கலர் மாறட்டும். கலர் வந்து மேல லைட்டா பிளாக் கலர்ல வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி நேரத்துல இத வந்து எடுத்து தனியா வச்சரலாம். பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கணும். லைட்டா ப்ரவுன் கலர்ல அங்கங்க தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சரலாம். அதுக்கப்புறம் இதுல எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில வறுக்கும் பொழுது தான் இந்த சட்னி சூப்பரா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இதுல சேர்த்துக்கங்க. இத வந்து அடுப்ப லோ ஃப்ளேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வறுக்கணும். இல்லைன்னா வந்து வறுபட்ட மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் அந்த அளவு இருக்காது. பச்சை வாசனை அடிக்கும். நம்ம வெள்ளை பூண்ட தனியா எடுத்து வச்சுட்டு இந்த இத சேர்த்துக்கணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வெள்ளை பூண்டு வந்து ரொம்ப குக் ஆயிராது. அதுக்காக தான். இப்போ ஓரளவுக்கு கலர் மாறிறட்டும். மாறுனதுக்கு அப்புறம் அதுல பாதி உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த 2யுமே சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குவான்டிட்டியையும் அதிகப்படுத்தி குடுக்கும். அதுக்காக தான். இப்போ லைட்டா வந்து உளுத்தம் பருப்போட கலர் நல்லா மாறட்டும். மாறுனதுக்கு அப்புறமேட்டி அதே அளவு எவ்வளோ நீங்க உளுத்தம் பருப்பு எடுத்தீங்களோ, அதே அளவு வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கங்க. நிலக்கடலை. இது வந்து நான் வறுத்தது எடுத்திருக்கிறேன். எதுனாலும் எடுத்துக்கலாம். வறுத்த நிலக்கடலை இல்லைன்னா வறுக்காதது கூட எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம வறுத்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே நீங்க வறுக்காததுன்னா சேர்த்து நீங்க வறுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இது கலர் மாறணும்னு அவசியம் இல்ல. லைட்டா வந்து லைட்டா மட்டும் மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க போதும். அது மாதிரி கிறிஸ்பி ஆயிரும். நல்லா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு 5 மிளகாய் வத்தலையும் சேர்த்து காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க எடுத்துக்கங்க. நான் 5 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன். சரியா இருக்கும். இப்போ ஏற்கனவே வெள்ளை பூண்டு வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் இது கூடயே சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிரலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூடயே புளி சேர்க்கணுங்க. புளி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த அளவு இருந்தா போதும். இப்போ இத சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சு எடுத்துட்டு நம்ம தாளிச்சு விட்டுறணும். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பா பெருங்காயத்தூள் சேர்க்கணும். கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அவ்வளவுதான். நல்லெண்ணெயில தாளிச்சீங்கன்னா அப்படியே சாப்பிட சாப்பிட தோசை உள்ள போயிட்டே இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியே வந்து செய்யாம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல்ல 50க்கும் மேல சட்னி வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். தேவைப்பட்டா மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.